அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நீண்டதொரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுலே ரொம்பவே மகிழ்ச்சி. அந்த வகையில் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் விதுர்ஷன். இன்றைய தினம் நாங்கள் என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மண்ணின் தரத்தினை முகாமை செய்து உயர்வான பயிர் விளைச்சல் பெறுவதற்கான நடவடிக்கைகளை திட்டமிடுவார். இது எங்களுடைய 3வது தேர்ச்சியாக காணப்படுது. இந்த 3வது தேர்ச்சியில் நாங்கள் மண் உருவாதலும் மண் விருத்தியும் பயிர்ச்செய்கை மீது செல்வாக்கு செலுத்தும் விதத்தினை விசாரணை செய்வார் என்கின்ற தேர்ச்சி மட்டம் 3.1 தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த பாடத்தில் அதாவது தேர்ச்சி மட்டம் 3.1 மண்ணின் விவசாய முக்கியத்துவம், அதே போல் பாறைகள் எவ்வாறு வானிலையால் அழிகிறது செயல்முறை, அதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள், அதே போல் மண்ணுருவாதலில் முக்கியத்துவம், அதே போல் அதில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள், மண்ணின் பக்கத்தோற்ற அமைப்பு, அதே போல் மண்ணின் பக்கத்தோற்ற அமைப்பை கற்பதென்ற முக்கியத்துவம் போன்ற விடயங்களை நாங்கள் இந்த அலகில் படிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் பிள்ளைகள் மண் என்றால் என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்குது, அதை பார்ப்போம். மண் என்பது கனியங்கள், சேதன பதார்த்தங்கள், பல்வேறு உயிரிகள், வளி, நீர் என்பவற்றை கொண்டதும் புவியின் மேற்பரப்பில் காணப்படுவதும் தாவர வளர்ச்சிக்கேற்ற ஊடகத்தை வழங்குவதுமான மாறும் இயல்பு கொண்ட ஒன்றாகும். இதன் பிள்ளைகள் மண்ணுக்குரிய வரைவிலக்கணம். இப்போ அதை நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மண் என்பது கனியங்கள் எங்களுக்கு தெரியும். அதே போல் சேதன பதார்த்தங்கள், எது சேதன பதார்த்தங்கள், இந்த மண்ணில் காணப்படுற இந்த தாவர விலங்கு கழிவுகள், உக்களடை இறந்த பொருட்கள் தான் சேதன பதார்த்தங்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். அதே போல் பல்வேறு உயிரிகள்னு சொல்லக்குள்ள மண்ணில் மண்வாழ் நுண்ணங்கிகளும் இருக்கும், அதே போல் மண்வாழ் பேரங்கிகளும் இருக்கும். இப்போ நுண்ணங்கின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், பாக்டீரியா, அதே போல் பங்கஸு இப்படியானது. அதே போல் பேரங்கின்னு சொல்லக்குள்ள கரையான், கரப்பத்தான், மட்டத்தேள், மண்புழு இப்படியான அந்த பேரங்கிகள் காணப்படும். அவற்றையும் அதே போல் வழின்னு சொன்னால் என்னது, மண்ணில் 2 வகையான இடைவெளிகள் காணப்படும். ஒன்று பேரிட வழி, அடுத்தது நுண்துளை வழிகள். அப்போ இந்த பேரிடவழிகளில், அதாவது மாத்துளை வழின்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய இடைவெளிகளில் வழி காணப்படும். இது மண்வழி காணப்படும். அந்த மண்வழியையும் அதே போல் நுண்துளை வழிகளில் மண்ணீரும் காணப்படும். இந்த மண்ணீரை கொண்டதும் புவியின் மேற்பரப்பில் காணப்படுறது. எங்கே காணப்படுறது? புவியின் மேற்பரப்பில். இப்போ புவியின் குறுக்குவெட்டு முகத்தை பார்த்தோம்னு சொன்னால் மையப்புள்ளியிலிருந்து ஒவ்வொரு படைப்படையாக காணப்படும். அதில் மேற்பரப்பில் தான் இந்த மண் காணப்படுறதோட தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு ஊடகத்தை வழங்கக்கூடியது. எப்படி ஊடகம்ன்ற என்னது, அதாவது ஒரு தாவரம் நிலைத்து நிற்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது தான் இந்த ஊடகம் என்று சொல்கிறாங்க. அதே போல் இது மாறும் இயல்பு கொண்டது. எப்படி வளமான மண் வளமற்ற மண்ணாக மாறலாம், முதிர்ச்சி அடைந்த மண் முதிர்ச்சி அடையாத மண் முதிர்ச்சி அடைந்த மண்ணாக மாறுற, இப்படி அதே போல் இயல்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மண் தான் இந்த மண் என்று சொல்கிறாங்க. அதாவது மாற்றம் அடையக்கூடியது, அதில் இயல்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பதார்த்தம் தான் மண் என்று சொல்லலாம். சரி, இப்போ எங்களுக்கு மண்ணண்டா என்னென்று விளங்கிட்டு, இப்போ மண் உருவாதல் சம்பந்தமாக பார்ப்போம். மண்ணுருவாதல் பல்வேறு காரணிகளால் பாறைகள் வானிலையால் அழிந்து தாய்ப்பாறை பொருள் உருவாகும். இது மேலும் சிதைவடைந்து கட்டமைப்பு அலகுகளாக மாறுவதன் பேராக மண் உருவாகும். அதாவது பிள்ளைகள், இப்போ ஃபஸ்ட்டுக்கே எங்களுக்கு மண் வராது. ஃபஸ்ட்டுக்கு எப்படி இது பாறை, அதாவது பாறையாக இருக்கும். அந்த பாறை வானிலையால் அழியும். வானிலையால் அழிஞ்சு தாய்ப்பாறை பொருள்னு சொல்லி ஒரு மெல்லிய பாறை எங்களுக்கு கிடைக்கும், அதாவது தாய்ப்பாறை பொருள். அந்த தாய்ப்பாறை பொருள் மேலும் சிதைவடைந்து, அதாவது கட்டமைப்பு அலகுகளாக அது உருவாகிறது, அதாவது மண்ணுருவாக்கல் செயல்முறையின் ஊடாக மண்ணாக மாற்றம் பெறும். இதுதான் மண்ணுருவாதல். இப்போ எங்களுக்கு இந்த மண்ணுருவாதலில் பிரதானமாக 2 படிநிலைகள் காணப்படும். அதில் ஒன்று தான் பாறையிலிருந்து தாய்ப்பாறை பொருள் உருவாகிறதுக்குரிய இந்த பாறை வானிலையால் அழிதல் பகுதி. அடுத்தது தாய்ப்பாறை பொருளிலிருந்து மண் உருவாகிறதுக்குரிய அந்த செயல்முறை தான் மண் உருவாக்கம். அந்த வகையில் பிள்ளைகள், நாங்கள் பாறை வானிலையால் அழிதலையும் அதே போல் மண் உருவாதல் பற்றியும் கற்பது கட்டாயமாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு பாறை என்றால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பாறை என்றால் என்னென்னு தெரிஞ்சால் தான் அந்த பாறை எப்படி வானிலையால் அழியுது, எப்படி தாய்ப்பாறை பொருள் உருவாது, அந்த தாய்ப்பாறை பொருள் மண் உருவாக்க செயற்பாடுகளின் ஊடாக எப்படி மண்ணாக மாறுகின்றது என்பதை பற்றிய விளக்கங்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும்.